அத்தியாயம் 1. பிரியாத பந்தம். ஒரு சிறிய கிராமம். அங்கே அன்பு நிறைந்த ஒரு குடும்பம். கணவன், மனைவி மற்றும் குட்டி குழந்தை. அவர்களுக்குள் இருந்த சந்தோஷம் அந்த வீட்டை சுற்றியே எப்போதும் தவழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகள் வறுமை என்ற கருப்பு நிழலை அவர்கள் மீது வீசியது. வேற வழியில்லை. தன் குடும்பத்தின் எதிர்காலத்துக்காக அந்த தலைவன் கண்ணீருடன் வெளியூர் செல்ல முடிவெடுத்தான். அத்தியாயம் 2. பிரிவு ஒரு பாலம். பிரிவுக்கான நேரம் வந்தது. மனைவி அவனை பிரிய மனமில்லாமல் நின்றாள். மகனை அணைத்தபடி அவள் கண்களிலும் ஈரம். அவனும் சரி, அவளும் சரி, ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து செல்லவே மனம் வரவில்லை. கடைசியாக பெரும் போராட்டத்திற்குப் பிறகு அவன் ஊரை விட்டு கிளம்பினான். பேருந்தில் அமர்ந்தான். கண்கள் கனங்க கண்ணீர் ஆறாக ஓடியது. அவனால் முடியவில்லை. வெறும் 2 மணி நேரம் கூட அந்த பிரிவை தாங்க முடியவில்லை. உடனே மனைவிக்கு அலைபேசியில் அழைத்தான். நான் திரும்பி ஊருக்கே வந்துவிடவா? என்னால் முடியவில்லை என்று அழுதான். அவள் தன் மனவேதனையை மறைத்துக்கொண்டு ஆணித்தரமான குரலில் பேசினாள். எனக்கும் உன்னை விட்டு விலகியிருக்க மனமில்லை. ஆனால் நம் குடும்பச் சூழல் மிகவும் கடினமாக இருக்கிறது. எதை பற்றியும் யோசிக்காதே. நீ எதுவும் யோசிக்காமல் ஊருக்குச் செல். இங்கே நான் பார்த்துக் கொள்கிறேன். அத்தியாயம் 3. பொங்கல் வருகை. மனைவியின் வார்த்தைகள் அவனுக்கு பெரும் பலத்தை கொடுத்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு அவன் கடும் உழைப்பை தந்தான். மாதம் ஓடியது. உழைப்பால் கிடைத்த பணத்துடன் அவன் மீண்டும் தன் சொந்த ஊருக்கு கிளம்பினான். காரணம், பொங்கல் பண்டிகை. வீட்டுக்குள் நுழைந்தான். அவனை பார்த்ததும் மனைவி, மகன் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைத்தனர். பிரிந்து சென்ற வலியெல்லாம் மறைந்து குடும்பத்துடன் மீண்டும் இணைந்த அந்த சந்தோஷ தருணம் விலைமதிக்க முடியாதது. பிரிவின் வலி இருந்தாலும் அதுவே உழைப்புக்கான ஊக்கத்தை கொடுத்தது. அன்பும் குடும்பமும் மட்டுமே நிஜமான செல்வம் என்பதை நிரூபித்தது.